வெரைட்டிஸ்லயே ஹைதராபாதி பிரியாணிக்கு ஈக்குவலா ஃபேமஸான பிரியாணின்னு ஒண்ணு இருக்குன்னா அது நம்ம தமிழ்நாட்டுல ஃபேமஸா இருக்கிற திண்டுக்கல் பிரியாணி தாங்க. தக்காளி மிளகாத்தூள் எல்லாம் போடாம நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய மசாலா பொருட்களை சேர்த்து சீரக சம்பா அரிசியில பண்றது தாங்க இந்த திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷலே. அப்படிப்பட்ட ஒரு தரமான பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி பண்ற கடாயில 150 ml எண்ணெய், 50 ml நெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் மிதமா சூடானதுக்கு அப்புறமா 100 கிராம் மட்டன் கொழுப்பை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்து நல்லா சுருங்குற வரைக்கும் எண்ணெயிலேயே வறுத்துடுங்க. அந்த டைம்ல சின்ன வெங்காயம் 200 கிராம், பூண்டு 50 கிராம், இஞ்சி 25 கிராம், பச்சை மிளகாய் 5, இது கூடவே ஒரு கை மல்லி புதினா எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் மட்டன் கொழுப்புலாம் நல்லா சுருங்கினதும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட் சேர்க்குறப்ப ஒரு சூப்பரான வாசனை வரும் பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த மசாலாவோட கலர் சேஞ்ச் ஆகி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ இந்த கேப்ல திண்டுக்கல் பிரியாணிக்கு தேவையான ஸ்பெஷல் மசாலாவை ரெடி பண்ணலாம். முந்திரி 25 கிராம், சின்ன பிரியாணி இலை 2, ஏலக்காய் 4, லவங்கம் 8, முழு மல்லி 1 டேபிள் ஸ்பூன், சாஹி ஜீரா 1 டீஸ்பூன், கல்பாசி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், அன்னாசி பூ 2, மராத்தி மூக்கு 3, பட்டை 3 துண்டு, ஜாதி பத்திரி 1, கொஞ்சமா ஜாதிக்காய். இந்த எல்லா மசாலாவையும் பவுடரா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே அரைச்ச ஸ்பெஷல் மசாலா பவுடரை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம சேர்த்திருக்க மசாலாக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நல்ல கெட்டியா இருக்கிற மாதிரியான தயிரா பார்த்து ஒரு 200 ml சேர்த்துக்கோங்க. லேசா புளிச்ச தயிரா இருந்தா பிரியாணிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி கெட்டி தயிரை யூஸ் பண்ணலனா கொஞ்சம் ஜாஸ்தி தயிர் சேர்த்துக்கிறது நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலால இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைம்ல மட்டன் 1.25 கிலோ சேர்த்துக்கிறேன். நீங்க 1 கிலோ கூட சேர்த்துக்கலாம். இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு நம்ம தக்காளி மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, சேர்க்கவும் கூடாது. அப்போதான் அந்த ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் பிரியாணி டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். மட்டனை நல்லா மசாலா கூட பரட்டி விட்டதுக்கு அப்புறமா 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். அரிசி புதுசா இருந்தா 1 லிட்டர் 400 ml சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். தட்டு போட்டு மூடி மட்டனோட சாஃப்ட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் மூடி வச்சு 75% மட்டனை வேக வச்சிடுங்க. மட்டனை வேக வைக்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அரிசியை கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இந்தியா கேட் பிராண்ட்ல இருக்கிற சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தட்டை திறந்து கிளீன் பண்ணி வச்சு